வெறும் இலைகள் தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு நாம் உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குமிழ் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். பொதுவாக இந்த ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த தசமூலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 10 மரங்களுடைய 10 செடிகளுடைய வேர்களை சேர்க்கும்போது அது எவ்வாறு உடலுக்கு நல்லது பயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை தொகுப்பாக மாறுகிறது அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த தசமூலத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த குமிழ் மரம் சொல்லுவோம். குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட மரப்பட்டை, அதோட வேர்பட்டை, வேர் இதை எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான பொருட்கள்னு சொல்லலாம். பொதுவாக இந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. சாதாரணமாக 199 பேர் உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்னென்னா, ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஆயுர்வேத மருத்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தங்களில் முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா, உடலில் நோய் வருவதற்கான காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது உடலியல் காரணிகள் அப்படின்னு சொல்கிறது தோஷ தூஷ்யங்கள் எவ்வாறு முக்கியமோ அதை விட முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது மனதிலிருந்து வரக்கூடிய காரணிகள். அந்த ஒரு கான்செப்டில் மாடர்ன் மெடிசன் பில் பண்ணது தான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனதை பாதிப்பதால் உடலுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள், சர்க்கரை வியாதி, இதய நோய், புற்றுநோய், இன்றைக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே மனதை பாதிக்கக்கூடிய இந்த வியாதிகள் தான். இந்த மனோவியாதிகளை குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை குறைத்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய நல்ல மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குமிழ் மரம் அப்படிங்கிறது அதற்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. தூக்கம் வரல அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு 150 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் தூக்க மாத்திரை 50 வருஷமாக போடுறேன், 20 வருஷமானு போடுறேன்னு பெருமையாக சொல்லக்கூடிய பேர் நிறைய பேர் இருக்காங்க. தூக்கத்தை இயற்கையான முறையில் வர வைப்பதற்கு மிக அதிகம் அழகான மருந்து இந்த குமிழ் மரம் தான். 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த குமிழ் மரத்துடைய மரப்பட்டை அல்லது வேர்பட்டை ஒரு 5 கிராம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு காஃபி வைக்கிற மாதிரி வச்சுங்க, ஒரு டீ காஃபி வைக்கிற மாதிரி பால் அளவுக்கு அதை சுண்ட வச்சு வடிகட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பால் குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலிகை பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் மறைந்து போகிறது, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் மறைந்து போகிறத பார்க்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முன்னெல்லாம் படிப்பு எவ்வளோ, அனுபவம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து வேலை கொடுத்து கொண்டிருந்த கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உங்களுடைய வேலையாற்றல் எவ்வாறு இருக்கிறது, ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வரும்போது அதை எவ்வளவு பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு பெரிய அளவில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிற விஷயமே ஆயுர்வேதத்திலிருந்து டெவலப் ஆன ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பேலன்ஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர், ஒருத்தர் மட்டும் ரொம்ப உயரமான நிலைமையில் இருப்பார், மற்ற 3 பேர் ஆவரேஜாக இருப்பாங்க. சாதாரண ஒரு பிரச்சனையை அணுகும்போது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலையும் இந்த உயரமாக இருக்கக்கூடியவர் எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாறுபாடு இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாறுபாட்டிற்கு காரணம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, யூரோப்பில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கூட கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகம் செய்வதற்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்களால சுலபமாக மற்றவங்களை அவுட்ஷைன் பண்ணி ரொம்ப உயரத்துக்கு போக முடிகிறது. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, டிப்ரெஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை,
அட்டென்ஷன் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய், அதே போல் ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் சில வகையானது நோய்கள் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னேஷன் நம்ம பண்ணுறதை விட்டுடுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மனநோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்மளுடைய நாடு இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமான மனநோயாளிகளை கொண்ட நாடாகவும் நம் நாடு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக குணப்படுத்தி ஒரு சைக்காட்ரிக் ஆன்டிடிப்ரெசன்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகள் இல்லாமல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குமிழ்மரம் அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு சுய பரிசோதனை நீங்களே செய்துக்கலாம். ரொம்ப வீட்டில் சண்டை வருது, கோபம் வருது, வீட்டில் கணவன் மனைவி கிட்ட, ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது, மேனேஜ் பண்ண முடியல, மன அழுத்தம் நிறைய இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சுலபம். இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை வாங்குங்க. நான் சொன்ன மாதிரி 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த மரப்பட்டை ஒரு 5 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வைத்து பால் கஷாயம் செய்யுங்க, வடிகட்டுங்க. காலை எழுந்த உடனே முதல்ல இதை சாப்பிடுங்க. அதே மாதிரி ராத்திரி படுக்கும்போது ஒரு கிளாஸ் இதை சாப்பிடுங்க. 2 மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒரு 100 நாட்கள், 96-100 நாட்கள் இதை உபயோகப்படுத்துங்க. அதன் பிறகு 101வது நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பாருங்கள். 95% இந்த பிரச்சனை உங்களால் ஹேண்டில் பண்ணப்பட்டு முடிக்கப்பட்டு சந்தோஷமான ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட மன அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் கிடைச்சும் சந்தோஷம் இருந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் சந்தோஷமாக இருந்தால் கூட தூக்கம் நைட்டில் வரதே கிடையாது. அவர்களும் இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக உடம்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, உடலுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனதுக்கு தேவையான மருந்துகளை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதுக்கு தேவையான மருந்துகள்னால் ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸையோ இல்லது தூக்கத்தை கொண்டு வரக்கூடிய மருந்துகளையோ எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. மனதுடைய சந்தோஷத்திற்கு காரணம் மூளையில் சுரக்கின்ற சில வேதிப்பொருட்கள். அந்த வேதிப்பொருட்களுடைய அளவு குறையும் போது நமக்கு பயம், பதட்டம், அதே போல் கோபம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கி பத்திரிகைகளை பிரித்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் கொலை, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் மனதில் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ். அதை சரி செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம எடுத்துக்கொண்டோமேயானால் மிக வேகமாக குற்ற உணர்விலிருந்தும், பதட்ட உணர்விலிருந்தும், பொறாமையிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், கோபத்தை வெளிப்படுத்துகின்ற முறையிலிருந்தும் ரொம்ப அழகாக வெளிவர முடியும். எனவே நேயர்களே, இந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் மனநோய்க்கும் மனநோய் வராமல் தடுப்பதற்கும் மனதுடைய சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று அறிந்து நம்மை நாம் எவ்வாறு அவற்றில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டில் எல்லாமே சர்ச்சைக்கு உள்ளாவது போல அல்லது எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாறுவது போல தமிழகத்தினுடைய மகத்தான கலைஞர் சிவாஜி கணேசனுடைய பெயர், அவருடைய சிலை, அவர் சிலை வைக்கப்பட்டிருந்த பீடம், அந்த மணிமண்டபம் எல்லாமே இன்று சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது, கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது. ஒரு அரசு என்பது அது அறத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும், அரசின் நாகரிகத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசிற்கு பண்பாடு சார்ந்த அறமும் இல்லை, அரசியல் நாகரிகமும் இல்லை, அரசியல் பண்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்று சிவாஜி கணேசனுடைய சிலை விவகாரத்தில் தமிழக அரசு எவ்வளவு அற்பத்தனமாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அற்பத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தை ஆள்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மாநிலத்தை ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய பண்பாட்டு மரபு குறித்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய தமிழ் மரபு சார்ந்த உணர்வு அவருக்கு இருக்க வேண்டும்.
ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக அரசிற்கு, எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசிற்கு அப்படிப்பட்ட மரபு எதுவும் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. தமிழக வரலாற்றில் குறிப்பாக திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் அவருடைய பிறந்த நாளில் ஒரு முதலமைச்சர் இருந்தது என்பது இதுதான் முதல் முறை. ஏனென்றால் திராவிடத்தின் பெயரால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய நிகரற்ற தலைவர் அவர், சிந்தனையாளர். ஒவ்வொரு ஆண்டும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த முதலமைச்சர் பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது என்பது ஒரு மங்காத மரபாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க மறுத்துவிட்டார். இது உண்மையிலேயே பெரியாருக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல, மாறாக திராவிட இயக்க மரபுக்கு, திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு, திராவிட இயக்க அரசியலுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம். எடப்பாடி பழனிசாமி யாருக்கு பயந்து கொண்டு அந்த பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகாமல் இருந்தார் என்பது ஊரறிந்த ரகசியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்தையும் இவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மகத்தான கலைஞன் சிவாஜி கணேசன், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை நிறுவப்பட்டது. அந்த மெரினா கடற்கரை சாலையில் நிறுவப்பட்ட அந்த சிலை, அந்த சிலையின் மீது அதை அங்கே போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி யாரோ சிலர் வழக்கு தொடர்ந்தார்கள். நியாயமாக ஒரு அரசு அங்கு போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் இல்லை என்பதை சட்டப்படியாக அது வாதாடி வென்றிருக்க வேண்டும். ஆனால் முறையாக அப்படி வாதாடி வெல்வதற்கு தமிழக அரசு தவறிவிட்டது. உயர்நீதிமன்றம் அந்த சிலையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அதற்கு மேல்முறையீடு செய்து அந்த சிலையை இங்கே காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சித்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அந்த சிலை இப்பொழுது அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது. அகற்றப்பட்டு சிவாஜி கணேசனுக்காக உருவாக்கப்பட்ட புதிய மணிமண்டபத்தில் அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சிலையை நீங்கள் அகற்றுகிற போது அந்த சிலையை யார் உருவாக்கினார்கள், அந்த சிலை யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அந்த சிலை வைத்திருக்கக்கூடிய பீடத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அந்த சிலை அமைக்கப்பட்டது என்பதனுடைய அடையாளம் தான் அந்த பெயர்கள். தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் பண்பாடு இருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பண்பாடு, அதாவது பொது நினைவு சின்னங்கள், பொது அடையாள சின்னங்கள், அவை எந்த ஆட்சியில் நிறுவப்பட்டாலும் அது ஒரு கட்சி சார்ந்ததாகவோ ஒரு தனிப்பட்ட நபருடைய சாதனையாக மட்டுமோ பார்க்கப்படக்கூடாது. அது தமிழகத்தினுடைய சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். அல்லது எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில் நடக்கிறதோ அந்த நாட்டிற்கு அப்பொழுது பொறுப்பில் இருந்தவர் செய்த பங்களிப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதனால் தமிழகத்தில் எத்தனையோ விதமான அரசியல் அவலங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயர் அந்த பீடத்திலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை அழிக்க நினைப்பவர்கள் எப்பொழுதும் இதைத்தான் செய்கிறார்கள். ஜெயலலிதா காட்டிய வழியில் இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர்கள் அழிக்க முயற்சித்தது தலைவர் கலைஞர் அவர்களால் அது உருவாக்கப்பட்டது என்பதற்காக. செம்மொழி பூங்காவினுடைய பெயர் பலகையை கூட அவர்கள் சரி செய்ய தயாராமல் இருப்பது அதை பாலடைய விட்டது. ஐயன் திருவள்ளுவர் சிலையை முறையாக பராமரிக்காமல் அதை கைவிட்டது. இப்படி எத்தனை உதாரணங்கள். புதிய சட்டசபை கட்டிடம், அந்த கட்டிடத்தை பயன்படுத்தாமல் அவற்றை பொது மருத்துவமனையாக, குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றுவேன் என்று சொன்னது. இப்படியாக எத்தனை வரலாற்று அழிப்புகளை இந்த அதிமுக செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மணிமண்டபத்தை திறந்து வைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வர மறுத்துவிட்டார். எப்படி ஒரு சிந்தனையாளராக பெரியாருடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பெரியாருடைய ஒரு நினைவை போற்றக்கூடிய பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க வர மறுத்தாரோ அதே விஷயம்தான் இங்கும் நடந்தது. அதற்காக சிவாஜியினுடைய குடும்பத்தினர், அவருடைய பேரவையினர் எல்லோரும் வருத்தம் தெரிவித்து பல்வேறு விதமான கடிதங்கள் எழுதினார்கள், அறிக்கைகளை வெளியிட்டார்கள். மிகவும் சம்பிரதாயமாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிவாஜி கணேசன் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. அவர் தமிழர்களுடைய கலை மரபினுடைய ஒரு அடையாளம், தமிழர்களுடைய கலை சார்ந்த ஒரு வெளிப்பாட்டினுடைய ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, அவர் திராவிட இயக்கத்தினுடைய குரல், திராவிடத்தின் குரல். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய பல வசனங்கள் மக்களினுடைய பேச்சு வழக்காக மாறியது என்று சொன்னார். அதற்கு காரணம் சிவாஜி கணேசனுடைய உடல் மொழியும் அவர் அந்த வசனங்களை அவர் வெளிப்படுத்திய விதமும் தான். மனோகரா, பராசக்தி, வீரபாண்டிய கட்டபொம்மன், எத்தனை திரைப்படங்கள், ராஜாராணி போன்ற படங்களில் எல்லாம் இன்றைக்கு கலைஞர் உருவாக்கிய அந்த தமிழை, அந்த ஒரு புதிய தமிழை அவர் அற்புதமாக மக்கள் மொழியாக மாற்றி காட்டினார் என்பதை நாம் வெளிப்படையாக பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல,
திராவிட இயக்க கருத்துக்களை, சிந்தனைகளை அவர் முழு மூச்சாக மக்களிடம் கொண்டு சென்றார். அன்றைக்கு பேசப்பட்ட பல வசனங்கள் இன்றைக்கும் கூட நம்முடைய மக்களுடைய நினைவில் இருக்கின்றன, அவருடைய சொற்களில் இருக்கின்றன. அவர் திராவிடத்தினுடைய ஒரு கலைஞன், திராவிட இயக்க கருத்தியலை மக்களுடைய சிந்தனையாக மாற்றிய ஒரு கலைஞன். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பாற்றலோடு ஒப்பிடக்கூடிய கலைஞர்களை நாம் வெகு அரிதாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் தமிழராக பிறந்த ஒரே காரணத்திற்காக அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டன. தேசிய அளவில் கிடைக்க வேண்டிய பல அங்கீகாரங்கள் அவருக்கு மறுக்கப்பட்டன. சரி, மத்திய அரசுகள் தான் அத்தகைய ஒரு அநீதியை சிவாஜி கணேசனுக்கு செய்தது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திராவிடத்தின் பெயரால் திராவிட இயக்கத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அண்ணாவிற்கும் கலைஞருக்கும் பெரியாருக்கும் அவ்வளவு ஒரு உவப்பானவராக இருந்த, எம்ஜிஆரினுடைய ஒரு நெருங்கிய நண்பராக இருந்த ஒரு ஆட்சி, ஒரு கலைஞன், அந்த கலைஞனுக்கு இந்த ஆட்சி என்ன மரியாதை செய்திருக்கிறது? அவருடைய சிலையை கூட இவர்களால் பாதுகாக்க முடியாது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நான் மேலே குறிப்பிட்ட அவமானங்களை தொடர்ந்து இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதுமே தமிழ் பண்பாட்டு மரபிற்கு, தமிழ் சிந்தனை மரபிற்கு அவமானம் அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கலைமரபை பற்றி அக்கறை கிடையாது, சிந்தனை மரபை பற்றிய அக்கறை கிடையாது, தமிழ் அடையாளங்கள் எவை என்கிற கவலையும் அவர்களுக்கு கிடையாது. இந்த நிலையில் சிவாஜி கணேசனுக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமானம் என்பது, அது ஒவ்வொரு தமிழனுக்கும் இழைக்கப்பட்ட ஒரு அவமானம், தமிழனுடைய கலை மரபுக்கு இழைக்கப்பட்ட அவமானம், இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்க அரசியலுக்கு இழைக்கப்பட்ட அவமானம். இந்த அவமானத்திற்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். இந்த அவமானத்திற்கு அவர்கள் கழுவாய் தேட வேண்டும். இல்லாவிட்டால் வரலாறு இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நுண்துளை மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாலா ராஜ். நுண்துளை சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை மூலமாக அதை எப்படி சரியாக கையாள முடியும், அதை இவங்க எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். நுண்துளை மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது கடவுளுக்கு நிகராக நம்ம வந்து பேசுகிறோம். ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு திருமணமான தம்பதிக்கு அது காலதாமதமாகும் சரி, அவங்களோட பர்சனல் லைஃப்க்கும் சரி, அந்த குடும்பத்துக்கும் சரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோளாறை வந்து நம்ம முழுமையாக சரி பண்ண முடியும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு நுண்துளை சிறப்பு மருத்துவராக இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன சிகிச்சை முறை மூலமா எந்த அளவுக்கு இயற்கையா அவங்களுக்கு பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பணியில நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. முதல்ல குழந்தையின்மை அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதற்கான முதல் படி என்ன, எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும், இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இன்னைக்கு நம்ம குழந்தையின்மை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வரியில சொல்றோம் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான ஒரு காரணங்கள்லாம் எப்பயிலிருந்து இந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேடம்? ஓகே, நம்ம ஊரில் ஒரு சைடில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சைடில் அவஸ்தை, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நிறைய தம்பதியர்களுக்கு குழந்தைங்க இல்லாமல் அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே லைக் இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் பீரியட்ஸ்லாம் ஒழுங்காக வர மாட்டேங்குது, அதாவது ஏதாவது பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே கவனிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் இந்த குழந்தை பெற்றுக்க முடியலங்கிற பிரச்சனைங்க வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காது. சரி, மேஜராக ஒரு லேடிக்கு பார்த்திங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் ஒழுங்காக வேலை பண்ணணும். அதாவது அவங்களுக்கு அந்த சின்னப்பை ஓவரீஸ்லேருந்து நல்லா முட்டைங்க ஒழுங்காக வந்துட்டுருக்கணும். அது பக்கத்தில் டியூப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்ஸு. ஸோ அந்த டியூப்ஸ் அடப்பு ஒன்றும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் அட் த சேம் டைம் கர்ப்பப்பைக்கு உள்ள ஜவ்வும் நல்லா இருக்கணும். இந்த 3 ஃபேக்டர்ஸும் ஒழுங்காக வேலை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதே நேரத்தில் மென்னுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி
ஃபிசியாலஜி எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் அவங்களாலையும் ஒரு குழந்தைய கொடுக்க முடியும். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா 50% மேல்னாலேயும் ப்ராப்ளம் இருக்குது, 50%னால ஃபீமேல்னாலேயும் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு ஒருத்தரையும் குறை சொல்லவே முடியாது. ஸோ அதனால் ஆஸ் அ கப்புள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா இப்போ நிறைய டெக்னாலஜி நல்லாவே அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்குமே நம்ம டெஸ்ட் பேபி தான் பண்ணணும், ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைலாம் மாறி இப்போ நம்ம லேப்ரோஸ்கோப்லேயே எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. நிறைய ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேப்ரோஸ்கோப்பான ஒரு சின்ன சர்ஜரியிலே எல்லாமே சரி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லை, அது மாதிரி 1 year மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறோம். பட் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏஜை வச்சு சம்டைம்ஸ் சீக்கிரமாக கூட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்குலாம் நம்ம எவ்வளோ தான் நம்ம டேப்லெட்ஸ்லாம் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டால் கூட அவங்களுக்கு சம்டைம்ஸ் எக்ஸ் ப்ரொடியூஸே ஆகாது. ஸோ அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் இவங்களை வந்து ரெசிஸ்டன்ட் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அப்போது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதாவது பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அது கம்ஃபர்டபுள் விட்டுறக்கூடாது. ஸோ பீரியட்ஸ் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பீரியட்ஸ் இரெகுலாரிட்டியும் பாலிசிஸ்டிக் ஓவரீஸாக இருக்காது. சம்டைம்ஸ் ஜஸ்ட் நமக்கு நார்மல் ஓவரீஸில் உள்ள ஹார்மோன்ஸே கொஞ்சம் ஒழுங்காக வேலை பண்ணலன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் அள்ளி போகும். ஸோ அதனால் இமீடியட்டாக நம்ம அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது பாலிசிஸ்டிக் ஓவரீஸா அல்லனா வேற ஏதாவது ஹார்மோன்ஸ்னால ப்ராப்ளம், தைராய்டா கூட இருக்கலாம், அதனால கூட பீரியட்ஸ் ஒழுங்காக வராமல் போகும். ஸோ அது மாதிரி இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணணும். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நம்மளுக்கு டிப்பிக்கல் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஓவரீஸே ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் உள்ள கேர்ள்ஸ்க்கு ஓவரீஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்களோட ஃபீச்சர்ஸே டிப்பிக்கலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதே மாதிரி சில பேருக்கு என்ன, இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு ஈவன் ஒரு 23-25 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் கூட ஓவரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதாவது ரொம்ப இன்ஃபென்டைல் ஓவரீஸ். இது மாதிரி உள்ள ஓவரீஸ்னால கூட அவங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வராது. சரி, நிறைய பேர் அது மாதிரி ஓவரீஸை கூட பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னால் நம்ம அதுக்கு ஏற்றாப்புலக்கா அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம். அதாவது அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு டயட் பேட்டர்ன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுருவோம். ஸோ அதாவது ஃபுல் வெஜிடேரியன் டயட். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆண்ட்ரோஜன்ஸ்ங்கிற மேல் ஹார்மோன்ஸ் உடம்புல நிறைய ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த நான் வெஜிடேரியன் டயட்ஸில் இன்னும் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நான் வெஜிடேரியன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயட் ஷெடியூல்ஸும் கொடுத்துட்டோன்னா ஸோ முக்கால்வாசி பேர் ஆனால் ரிலீஜியஸாக நல்ல கமிட்டடாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இதிலே அவங்களுக்கு சரியாயிடும். அது மீறியும் இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு இந்த கொஞ்சம் டேப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுத்து அதை சரி பண்ணோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நாங்கள் வந்து அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அது வந்து நிறைய பேர் அது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் நினச்சி பயந்துடுவாங்க. பட் ஆனால் அது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறைய டிஃப்ரென்ஸ் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்க்கும் இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்க்கு நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால அதை கம்மி பண்ணுறதுக்காக உள்ள பில்ஸ் இது. ஸோ அதனால் அவங்க பயப்படாமல் அதை எடுக்க வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 months கிட்ட எடுப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈவன் 1 year வரைக்கும் கூட நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ அவங்களோட டயட்டு, லைஃப் ஸ்டைலு ப்ளஸ் எங்களோட மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணும்போது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அழகாக கிளியர் ஆகி வந்துடும். ஸோ இது மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு கூட பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் என்னன்னா it is a completely it is a treatable condition but not a completely curable conditions. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், 1 year ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு திரும்பியும் பாலிசிஸ்டிக் வந்துச்சேன்னு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் ஃபெயில் ஆயிடுச்சுங்கிற ஒரு ஃபீலிங் வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் அது அப்படி தான். ஏன்னா அந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸோட நேச்சரே அது அப்படி தான். ஸோ அது இருக்கும். நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணி அதை கியூர்ன்னு சொல்ல முடியாது, கிளியர் பண்ணி அவங்களோட நம்மளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதாவது அப்ஜெக்டிவ், அதாவது ப்ரெக்னென்சினா ப்ரெக்னென்சி கொடுக்கணும், பீரியட்ஸ் மட்டும் ரெகுலர் பண்ணணும்னா ரெகுலர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம அப்செப்ட் ஆகிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவங்க வந்து வெறும் டேப்லெட்ஸ் தான் கொடுக்குறாங்க, பீரியட்ஸ் தான் ரெகுலர் ஆகுது, அது மாதிரி நினச்சிட்டு டாக்டர் ஜம்ப் ஆகும்போது தான் ப்ராப்ளமே வருது. சரி, ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஒரு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவங்க தான்னா அவங்களுக்கும் அது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக வந்துட்டே இருக்கும்.
ஸோ ஏன்னா அதனால் ஒவ்வொருத்தர் மாறி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கன்ஃபியூஷன்ஸ் ஆயிருக்கு, அன்னெசரி ஹார்மோன்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒன்று. ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜில் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்க போய் கைனகாலஜிஸ்ட் கிட்ட பார்த்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ ஆரம்ப காலத்திலே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அந்த யூட்ரஸ் அது வந்து தாக்காது. ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்னா யூட்ரஸ்க்குள்ளே மைக்ரேட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு டியூப்ஸை தான் போய் தாக்கும். ஓகே, ஸோ இந்த கிளமீடியா, டியூபர்குலோசிஸ் எல்லாமே ஃபைனலாக டியூப்ஸை தான் தாக்கும். டியூப்ஸை போய் தாக்கிச்சுன்னா என்ன ஆகும், டியூப்ஸ்க்குள்ளே உள்ள நல்ல சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் சீலியான்னு சொல்லுவோம், அதெல்லாம் பிளண்ட் ஆகிடும். ஸோ அது என்னென்னா டியூப் பிளாக் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகும், காலத்தில் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பெற்றுக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணுறதுக்கு அந்த பேசேஜ் ஓப்பனாக இல்லாதனால அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு பிரச்சனை வருது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். ஒரு கேர்ள்ஸ்க்கு ரெகுலராக அந்த சைக்கிள் வரலன்னா அப்பயே ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றி தெரிஞ்சுக்கணும், பெல்விக் ரீஜனை நம்ம எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இது எல்லாமே ஒரு ரீசன் சொல்கிறோம். இப்போது திருமணமான புதிதில் எவ்வளோ நாள் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நார்மல் லைஃப்னு எடுத்துப்போம். உண்மையிலேயே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரிய வரும்? அது வந்து ஏஜ் ஆஃப் மேரேஜை பொறுத்து இருக்கு. சில பேர் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடுறாங்க, பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு 25 இயர்ஸ் அது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈவன் ஒரு 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறது தான். நாங்களே அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீஅஷூரன்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக இந்த தான் நார்மல் ஃபிசியாலஜி என்னன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுதான் இப்படி தான் எக்ஸ் வரும், இப்படி தான் ஓவலேஷன் நடக்கும், இந்த டைமில் தான் நீங்கள் சேர்ந்து இருக்கணும், ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலே போதும். நிறைய பேர் பேசிக் அந்த ஃபிசியாலஜியே தெரியாமல் இருப்பாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் டைமிங் ஆஃப் ஓவிலேஷன், இந்த டைமில் தான் எக் ரிலீஸ் ஆகிற மட்டும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக முக்கால்வாசி பேர் அதிலே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் ஏஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அப் டு 1 இயர் ஜஸ்ட் இது மாதிரி கவுன்சிலிங் அண்ட் ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறது. பட் சப்போஸ் அவங்க லேட் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஒரு 29, 30 அந்த ஏஜில் கல்யாணம் ஆகி வந்து ஏற்கனவே அவங்களோட ஹிஸ்ட்ரியில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டைம் ஃப்ரேம் ஆஃப் 1 இயர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி வி நோ த ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஏஜ் இஸ் நாட் இன் ஹர் ஃபேவர். நம்மளுக்கு எவ்ரி மந்த் எக் வந்து கம்மியாயிட்டே தான் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம பேங்க் எப்போ ஃபுல்லாக பேங்க்ரப்ட் ஆகும்னு தெரியாது. ஓவரி இஸ் லைக் அ பேங்க். ஸோ அதில் எவ்வளோ எக்ஸ் இருக்கோ அதில் தான் அவங்களா ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அந்த ஓவரிஸில் உள்ள எக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது. என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், ஈவன் டெஸ்ட் பேபி கொடுத்தாலும் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேபியில் டோனர் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் வெறும் நம்ம கல்யாணம் ஆகி 1 இயரில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அவங்களோட ஏஜை பொறுத்து தான் நாங்கள் யூஸ்வலாக டிசைட் பண்ணுறது. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வராங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, குழந்தையின்மைக்கான பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது ஒரு நுண்துளை சிறப்பு மருத்துவர், குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கெல்லாம் முதல்ல முயற்சி செய்வீங்க? அதுதான் இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சப்போஸ் 1 இயர்க்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன மாதிரி ஆஸ் மென்ஷன் இந்த ஏஜை பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் ஒரு நல்ல எல்டர்லி லேடியே வந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் அக்ரெசிவாக கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். பேசிக்கலாக நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆகாதவங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் கன்சீவ் ஆகலை, அதாவது எக்கு நல்லா ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கோம், ஓவலேஷன் நல்லா அழகாக ஆகிட்டுருக்கோம். நாங்களே ஃபாலிகுலர் ஸ்டடி, யூஸ்வலாக நாங்கள் கைனகாலஜிஸ்ட் நாங்கள் யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அவங்களே தான் பார்க்கணும். ஸோ அதனால் நானே தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன் அந்த எக்ஸ் வருதா இல்லையான்னு. அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும் இந்த எக்ஸ் வருது, ஸோ எந்த ரேட்டில் அது க்ரோ ஆகுது, எந்த ஸ்டேஜில் வந்து அது ஓவலேஷன் ஆகுது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த டைமில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி அவ்வளோ விக்ரஸாக நம்ம அவங்கள மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். பட் ஸ்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதும் ஸ்டில் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியல. அங்கே ஹஸ்பண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இவங்களால கன்சீவ் ஆக முடியலன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் என்ன மேஜர் அட்வான்டேஜ்னா
ஸோ உங்களுக்கு வந்து யூட்ரஸ்க்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்காவும் பார்த்துடலாம், அதாவது ஹிஸ்ட்ரோஸ்கோப் மூலமாக. ப்ளஸ் டியூப்ஸில் ஏதாவது அடப்பு இருக்காவும் பார்த்துடலாம், அதாவது டை அடித்து பார்த்துட்டு அந்த டை வந்து ஃபுல்லாக அந்த பேசேஜ் வழியாக போய் வெளியே ஸ்பில் ஆகும், அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அந்த சேம் டைம் இந்த ஓவரீஸில் ஏதாவது சிஸ்ட் இருந்தாலும் கிளியர் பண்ணிவிடும். ப்ளஸ் ஓவரியோட சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நிறைய பேர் ஸ்கேனில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு ரிப்போர்ட்டோட வருவாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் என்னன்னா ஒரு வாட்டி ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிப்பீட்டடாக அவங்க வேற எங்கெல்லாம் போகிறாங்களோ அது பாலிசிஸ்டிக் ஓவரீஸாகவே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால ஃபார் லைஃப் லாங் ஷி வில் பி பிராண்டட் அஸ் அ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ். ஸோ லாப்ரோஸ்கோபி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும், அந்த ஓவரீஸ் வந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அது நார்மல் ஓவரீஸா பாலிசிஸ்டிக் ஓவரீஸான்னு. ஸோ அது மாதிரி நார்மல் ஓவரீஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த சர்டன் கிரைட்டீரியா இருக்கு, அதாவது இந்த ஓவரீஸை வந்து ட்ரில் பண்ணால் அவங்களுக்கு எக்கு நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஓவரீஸை நம்ம ட்ரில் பண்ணால் அந்த ஓவரீஸ்லேருந்து வர எக்ஸும் வராமல் போயிடும். ஸோ அது மாதிரி அந்த ஓவரீஸை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ப்ளஸ் அட் த சேம் டைம் இவங்களுக்குலாம் நாங்கள் யூஸ்வலாக இந்த லாப்ரோஸ்கோப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஎம்ஹெச், அதாவது ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னு ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிப்போம். பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் டிசீஸ் உள்ள லேடிஸ்க்கு என்ன ஆகும்னா இந்த ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதாவது அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நார்மலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களால எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது நம்ம லாப்ரோஸ்கோப் பண்ணும்போது அந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸை வந்து நாங்கள் லாப்ரோஸ்கோப் மூலமாக ட்ரில் பண்ணுவோம். ஸோ ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் சிஸ்ட் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மேல் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன்ஸுங்கிற ஹார்மோன்ஸை இறங்க ஆரம்பிச்சிடும். எல்ஹெச்ங்கிற ஹார்மோன்ஸும் இந்த கேர்ள்ஸ்க்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுவும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், ஏஎம்ஹெச்சும் கொஞ்சம் கம்மியாக, ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த ஏஎம்ஹெச் கம்மியாகும். ஸோ அதனால இவங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம நெக்ஸ்ட் மந்த்தே நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் வந்துடும். ஸோ அதுதான் ஸோ ஒரு லாப்ரோஸ்கோபிக் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டால் தான் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை பண்ண முடியும். அதாவது இந்த ஓவரீஸ் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸா இல்லைன்னா நார்மல் ஓவரியா. ஸோ நார்மல் ஓவரீஸை போய் நம்ம இதே ப்ரொசீஜர் பண்ணணும்னா அந்த ஏஎம்ஹெச் வந்து அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரில் பண்ணும்போது இன்னும் இறங்கி போயிடும். ஸோ ஏஎம்ஹெச் இறங்கிச்சுன்னா சுத்தமாகவே அவங்களுக்கு எக்கே வராது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ தெரியாமல் அதுதான் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த ரைட் பர்சன் அண்ட் கரெக்டாக அவங்கக்கிட்ட பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த கரெக்டான மெஷரில் நம்ம பண்ணும்போது இந்த ப்ராப்ளமை இயற்கையாக சரி பண்ணி அடுத்த மாதமே அவங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு சின்ன விஷயம் மிஸ்ஹேண்டில் ஆச்சுன்னா கூட ஒரு பெரிய ஒரு விளைவு இருக்குது. ஸோ இந்த டூலை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ சரியான ஒரு மருத்துவரை நம்ம அணுக வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேசிக்கலி a tool. ஸோ நம்ம how we use the toolங்க பொறுத்து தான் இருக்கு இது. ஓகே. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு நம்ம தெரியும். இப்போ மேலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரியுது அப்படின்னும் போது அந்த மாதிரி வர தம்பதிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறையை கையாளுறீங்க? மேலுக்கு வந்து ஆண்ட்ராலஜிஸ்ட் தான் யூஸ்வலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு அவங்க பேசிக்காக மேலுக்கு வந்து பேசிக்காக ஒரு செமன் டெஸ்ட்டில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு செமன் ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, அந்த ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி எல்லாம் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு WHO க்ரைட்டீரியா இருக்குது, அதுக்கு பேஸ் பண்ணி அது இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. சப்போஸ் அதில் ஏதாவது பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தென் அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ பேசிக்காக என்னென்னா இவங்களுக்கெல்லாம் மெயினாக லைஃப் ஸ்டைல் தான். மெயினாக மேலுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் தான் வில் அஃபெக்ட் த ஸ்பெர்ம்ஸ். ஓகே. ஸோ அதோட ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி எல்லாமே மாறி கவுண்ட் எல்லாமே மாறுறது வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்மோக்கிங். மோர் தென் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இஸ் அ மேஜர் கல்ப்ரேட். ஸோ என்னென்னா ஜஸ்ட் லைக் ஹார்ட் அட்டாக் மாதிரி நான் ஹார்ட் அட்டாக் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஜாஸ்தி வருது. ஏன்? பிகாஸ் அந்த வெசல்ஸ் எல்லாம் அக்ளூட் ஆகிறனால, கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறனால, அவங்களுக்கு பிளட் சப்ளை கம்மி ஆகிறனால ஹார்ட் அட்டாக். த சேம் ப்ராசஸ் ஒன்லி வில் அக்கர் ஃபார் தம் இன் த ஜெனிட்டாலியா ஆல்சோ. ஸோ அங்கே பிளட் ஃப்ளோ ஒழுங்காக ஸ்மோக் பண்ணுறதுனால பிளட் ஃப்ளோ ஒழுங்காக போகலன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு மார்ஃபாலஜி எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா அதெல்லாம் தான் அனலைஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் செமன் அனலைசிஸையும் பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஏதாவது வேறு ப்ராப்ளம்ஸ் அதாவது ஸ்கேனில் பண்ணி ஏதாவது வெரிகோசீல் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள ஆண்ட்ராலஜிஸ்ட் ஒப்பீனியனும் வாங்குவோம். ஸோ ஆண்ட்ராலஜிஸ்ட் ஏதாவது ஃபர்தராக இன் டெப்த் பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா தே வில் ஹேண்டில் இட்.
ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் டியூப் பேபின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்ல மேம், இந்த கண்டிஷன் வந்து யாருக்கு தேவைப்படுது? இதன் மூலமா எந்த அளவுக்கு ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம்? ஓகே, டெஸ்ட் டியூப் பேபினா நம்ம நார்மல் ட்ரீட்மெண்ட்லேயே அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக முடியல. சரி, நார்மல் ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எக் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுலேயும் கன்சீவ் ஆக முடியலன்னா ஐயுஐ பண்ணுவோம். சரி, ஐயுஐ ஆல்மோஸ்ட் ஒரு 4 times மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 times பண்ணலாம். அது மீறியும் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னா நம்ம ஆப்வியஸாக அது டெஸ்ட் டியூப் பேபி தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஃபீமேல் ஃபேக்டர்னால பண்ணுவோம், ஒன்று வந்து மேல் ஃபேக்டர்னால. ஸோ ஃபீமேல் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூப் பிளாக், ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எவ்வளோதான் எக் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த எக் வந்து ஸ்பெர்மை வந்து மீட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது கிளியர் கட், அது மாதிரி இருக்கும்போது டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இமீடியட்டாக டெஸ்ட் டியூப் பேபிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பட் சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த சொன்ன மாதிரி இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிங்கல்ஸ்க்குலாம் நம்ம இமீடியட்டாக இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். ப்ளஸ் அட் த சேம் டைம் ஓவரீஸோட ரிசர்வ், ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த ஏஎம்ஹெச் எல்லாருக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது தான். அந்த ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் நம்ம இன்னும் அவங்களோட ஏஜ் பயாலஜிக்கல் கிளாக் வந்து கிளிக் ஆகிட்டே இருக்குது. அதாவது எவ்ரி மந்த் ஷீ இஸ் லூசிங் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த எக்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக்க முடியுமோன்னு தான் எங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ நாங்கள் க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணிடுறோம், கவுன்சில் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏஜ் இஸ் நாட் இன் யர் ஃபேவர். இப்போது நம்ம நேச்சுரலாக நடக்கும்னு நினச்சிங்கன்னா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அந்த ப்ராசஸில் எவ்ரி மந்தில் யூ ஆர் ஒன்லி லூசிங் எக். ஸோ இஃப் தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தே வில் அக்ரி டு வாட் எவர் வி ஆர் சேயிங். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்போது வி வில் கிவ் யூ மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேக் ஹவு மச் எவர் எக் இஸ் தேர். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேபி பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் அது மாதிரி இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ்ட், ஜஸ்ட் 2 eggs IVF இது மாதிரி கவுன்சில் பண்ணி அவங்க அக்ரி பண்ணி 2 eggsோட வந்தவங்கலாம் கூட ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ரீசெண்டாக ஐ ஹேட் அ லேடி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ இன்ஜெக்ஷன் AMH was too low, but then last resort she was not, எதுக்கும் அவங்களுக்கு வில்லிங்கே கிடையாது. அதாவது டோனர் எக் தான் போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில். பட் தென் அவங்களுக்கு அது இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஓன் எக் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் IVF I did for her. பண்ணும்போது மேக்ஸிமம் டோஸ் ஆஃப் கொனோடோட்ரோஃபின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கூட அவங்களுக்கு 2 எக் தான் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் இந்த வேர்ஜ் ஆஃப் கேன்சலிங் த சைக்கிள். ஸோ கேன்சல் பண்ணிடலாம், இது மாதிரி வேஸ்ட் ஆகிட போதேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசினேன். பட் அவங்க என்னன்னா ஷி ஹேட் so much of faith. She said அந்த 2 eggsையும் எடுத்துருங்க மேடம், பார்க்கும் என்ன, பிகாஸ் நான் திஸ் இஸ் மை லாஸ்ட் ரிசார்ட், இதுக்கு மேலே நான் இதையும் ட்ரை பண்ண போகிறதில்ல, ஐ எம் ரெடி டு அக்செப்ட்ன்ட்டாங்க. ஸோ அந்த 2 எக்கையும் எடுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த 2 eggs ஐ டுக் இட் அவுட். அதுக்கப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணோம். அதாவது I injected the sperm in the egg and then பார்த்தா 2 eggsம் came out to be 2 beautiful embryos. Okay, the same cycle I transferred the 2 embryos. பார்த்தீங்கன்னா she had twins. Okay. So அது மாதிரி we'll never know. Sometimes நிறைய embryos form ஆனா கூட they might not be able to achieve a pregnancy. இது மாதிரி just 2 eggs இருந்து கூட they might have a good quality egg, so good quality embryo. So automatically both the embryo fertilize ஆகி அவங்க I mean implant ஆகி and she delivered twins and went from a hospital. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இப்படி சர்ஜரிஸ் பண்ணும்போது நிறைய ட்வின்ஸ் ட்ரிப்ளட்ஸ் இதெல்லாம் நம்ம பேசுறது பார்க்குறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்போது அந்த அவங்களால அதை சில நேரத்தில் அன்அவாய்டபுளாக நம்ம சிலதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்குங்க. எவ்வளோ தூரம் நம்ம அதை கொடுக்க முடியும்? சரி, பேசிக்லி அதனால தான் இப்போ எம்ப்ரியோஸை வந்து நார்மலி வி டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் மோர் தென் 3 embryos அது மாதிரி. சரி, பேசிக்கலாக என்னென்னா நம்மளுக்கு ட்வின்ஸ் இஸ் கம்ஃபர்டபுள், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ நான் ட்ரிப்ளெட்ஸ் அது மாதிரி ஆச்சுன்னா சம்டைம்ஸ் 4 embryosலாம் போட்டால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் வி ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் embryos ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதனால் சப்போஸ் இப்போ ட்ரிப்ளெட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பை சான்ஸ் 3 embryos போட்டோம், all the 3 fertilize ஆயிடுச்சுன்னா தென் fetal reduction ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதாவது அரௌண்ட் ஒரு 11th to 10 to 11 weeks போல் அந்த பேபிஸ் எல்லாம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இனிஷியலாக உங்களுக்கு ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு ட்வின்ஸ் வேனிஷ் ஆகிடும். ஓகே, வேனிஷிங் ட்வின் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கும், அதே ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகிடும். பேலன்ஸ் 2 twins தான் இருக்கும். ஸோ அதனால் வி வில் வெயிட். ஓகே, ஸோ பை நேச்சுரல் ப்ராசஸ் அது டிசால்வ் ஆயிடுச்சுன்னா வி வில் லீவ் இட். அப்படி இல்லைன்னா பை எண்ட் ஆஃப் 3rd month அந்த 3 ட்வின்ஸும் நல்லா இருந்துட்டு இருந்துச்சுன்னா
best 2 twins விட்டுட்டு the third twin will be injecting ஒரு injection and அந்த twins அப்படியே absorb ஆயிடும். So அது fetal reduction. So பாக்கி 2 twins will grow up nicely. So அந்த twinsக்கு we have to circulage, cervical circulage லாம் பண்ணி we give them the good support and rest. So இப்போ மெடிக்கல் வேர்ல்டு பொறுத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எவ்ரி டே நம்ம புதுசா விஷயம் பார்த்துட்டே இருக்கும், அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். உங்களோட துறையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு? அதுதான் பேசிக்கலாக இப்போ எங்கேருந்து என்னன்னா we believe in getting every woman pregnant naturally. எவ்வளோ தூரத்துக்கு நேச்சுரலாக ட்ரை, ஏன்னா I am a laparoscopic specialist. ஸோ எனக்கு அந்த அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. அண்ட் I also treat fertilityனால எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நேச்சுரலாக இவங்களால கன்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் என்னோட அப்ஜெக்டிவ். ஸோ லாப்ரோஸ்கோபி மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸை நான் ரெக்டிஃபை பண்ணிடுறோம். அதாவது ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக்காக இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் தான் முக்கால்வாசி காரணம் நிறைய பேர் டெஸ்ட் பேபிக்கு போகிறது. ஸோ நம்ம இந்த லாப்ரோஸ்கோப்பில் கரெக்டாக அதை பண்ணிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த கன்சீவ் ஆகிடுவாங்க. அப்புறம் டியூப் பிளாக். ஸோ இந்த டியூப் பிளாக்கை என்ன பண்ணணும்னா நம்ம லாப்ரோஸ்கோப் அண்ட் ஹிஸ்டோஸ்கோப் மூலமாக அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அது ஒரு சின்ன கெத்தீட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த யூட்ரஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டியூப்ஸ் வழியாக வரும். அந்த டியூப்ஸ் வழியாக வந்துச்சு அங்கே எங்கே பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணி விட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிளாக் ரிலீவ் ஆயிடுச்சுன்னா அவங்களால எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணுறதுக்கு பேசேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு திங். ஸோ பேசிக்கலாக மெயினாக அதனால தான் நிறைய பேருக்கு டெஸ்ட் பேபிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுவும் கிளியர் பண்ணி விட்டுலாம். ப்ளஸ் நிறைய ஃபர்டிலிட்டி என்ஹான்சிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு அதுதான் லாப்ரோஸ்கோப் மூலமாக நாங்கள் இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு கர்ப்பப்பைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா செப்டம் மதில் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணி விட்டுடலாம். ப்ளஸ் கர்ப்பப்பைக்கு உள்ள ஃபைப்ராய்டுன்னு கட்டி வந்திருக்கோம், சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடும். ஆர் சம்டைம்ஸ் கர்ப்பப்பைக்கு வெளியே கூட ஃபைப்ராய்டு இருக்கும். ஸோ அதுவும் லாப்ரோஸ்கோப் மூலமாக ரிமூவ் பண்ணிவிடும். சாக்லேட் சிஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லாப்ரோஸ்கோப் மூலமே ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணும்போது அவங்களால நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் இது கன்செப்ஷன்லேயே கன்சீவ் ஆகிடுறாங்க. ஸோ பேசிக் ஸ்டிமுலேஷன், அதாவது வெறும் ஜஸ்ட் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஐயூஏலே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அது மீறி ஆகலைன்னா தென் அப்புறம் லாஸ்ட் ரிசார்ட்டு நான் ஐ ஹாவ் டு டூ அ டெஸ்ட் பேபி. ஓகே, ஒரு நுண்துளை மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். குழந்தையின்மைக்கான காரணம் என்ன, அதை ஆரம்பத்திலேருந்தே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன, ஒரு சரியான மருத்துவரை அணுக வேண்டிய கட்டாயம் எதில் இருக்கும். இந்த லாப்ரோஸ்கோபிக் முறை மூலமாக நிறைய பிரச்சனைகளை நம்ம கண்டறிஞ்சு அதை சரி பண்ணிட்டு இயற்கையாகவே குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு இந்த நவீன அறிவியல் எவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதென்பது இன்றைய சமூகத்தில் இயல்பான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த இயல்பு நிலை வருவதற்கு ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் போராட வேண்டியிருந்தது என்பதுதான் ஒரு முக்கியமான குறிப்பு. 1855 வரையில் கணவனை இழந்த பெண் இன்னொருவனை திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டத்தில் ஒப்புதல் இல்லை. அது சட்டப்படியே தவறானது. ஆண்கள் மனைவியை இழந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை. 1855 தான் கிராண்ட் என்கிற ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அப்படி ஒரு சட்ட முன்மொழிவை மசோதாவை கொண்டு வர முயற்சித்த போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதற்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்து அது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு மாறிக்கொண்டிருந்த நேரம். அப்போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா முழுவதும் வெள்ளையர்களின் கைகளுக்கு போய்விட்டது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் 1857 சிப்பாய் கலகத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல அவர்களின் ஆட்சி இந்தியா முழுவதும் வந்துவிட்டது. அப்படி வருகிற போது அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை கிராண்ட் கொண்டு வந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் அதற்கு பெரும் எதிர்ப்பு எழுந்தது, மக்களிடையே எழுந்தது.
மக்களே ஏன் எதிர்த்தார்கள் என்றால் இது எங்களினுடைய இந்து மத பண்பாட்டுக்கு புறம்பாக இருக்கிறது. அன்றைக்கு இந்து மதம் என்பதும் கூட முழுமையாக இன்றைக்கு இருக்கிற வடிவத்தை பெற்றுவிடவில்லை. சைவம் என்றும் வைணவம் என்றும் தான் பிரிந்து கிடந்தது. இன்னொரு பக்கத்தில் கணபதியை வணங்குகிறவர்கள், சக்தியை வணங்குகிறவர்கள் என்றெல்லாம் பல பிரிவுகளாகத்தான் பிரிந்து கிடந்தது. ஆனாலும் எங்களினுடைய வைதீக மரபுக்கு எதிரானது, இது கிறிஸ்தவர்கள் எங்கள் மீது தொடுக்கிற போர் என்று மக்களிடத்தில் ஒரு எதிர்ப்பு வந்தது. எனவே அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை. இருந்தாலும் 1856 அது ஒரு பெயரளவுக்கு ஏட்டளவில் நிறைவேறிய சட்டமாக இருந்தது. 20-30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது முழுமையான ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமாக வந்து 12 வயதுக்கு குறைந்து பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்படி 12 வயதுக்கு திருமணம் செய்தாலும் கணவனை இழந்தால் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதெல்லாம் வெறும் ஏட்டளவில் சட்டங்களாக ஆயின. ஆனால் முதலாக ஒரு கைம்பெண்ணுக்கு திருமணம் எங்கே நடந்ததென்றால் இந்தியாவில் வங்காளத்தில் தான் நடந்தது. 1856 ஒரு பெயரளவுக்குத்தான் அந்த சட்டம் நிறைவேறியதென்றாலும் நிறைவேறிய உடனேயே நடைபெற்ற திருமணம் வங்காளத்தில் நடந்த திருமணம். அதற்கு பிறகு 1871 மராட்டியத்தில் ஜோதிராவ் பூலே அவர்கள் ஒரு சங்கத்தை நிறுவினார். அந்த சங்கத்தில் பெண்களுக்கான மறுமணம் நடைபெற்றது. எனவே அந்த சங்கம் மிக கடுமையான வைதிகர்களின் எதிர்ப்புக்கு உள்ளாயிற்று. எப்படி நீங்கள் ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் போலவும் பாவம் போலவும் சமூகம் கருதிய காலம் அது. ஆனாலும் மெல்ல மெல்ல விதவை திருமணம் என்பது நடைபெறத் தொடங்கிற்று. தமிழகத்திலும் நடந்தது. தமிழகத்தில் நடைபெற்ற ஏட்டில் பதிவாகி இருக்கிற முதல் கைம்பெண் மறுமணம் எது என்று கேட்டால் 1881 வீரேசலிங்கம் பந்துலு என்பவர் நடத்திய திருமணம்தான். தமிழக வரலாற்றில் நாம் மறந்து போன பெயர்களில் அது ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பள்ளிக்கூட பாடங்களில் கூட அந்த பெயரை படித்திருக்க முடியாது. பலரிடம் கேட்டால் யாருக்கும் அந்த பெயர் அவ்வளவு பரிச்சயமாக தெரியாது. ஆனால் அவர்தான் முதலில் செயலில் நடத்தி காட்டியவர். ஏன் செயலில் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால் எழுத்தில் அதை பேசியவர் நீதிபதி மயூரம் வேதநாயகம் பிள்ளை. 1876 பெண்மதி மாலை என்கிற ஒரு நூலை எழுதினார். மறுமணத்தை அதில் அவர் வலியுறுத்தினார். பால்ய விவாகத்தை எதிர்த்தார். ஆனால் எல்லாம் எழுத்தளவில் நின்றது. செயல் அளவில் முதலாக 1881 வீரேசலிங்கம் பந்துலு மிக துணிச்சலாக கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு மறுமணத்தை நடத்தி வைத்தார். அந்த மறுமணம் நடக்கிற அந்த வீட்டை சுற்றி முழுவதும் காவல்துறை அதிகாரிகள். அரசு ஆதரித்தது. ஆனாலும் அரசுக்கே ஒரு அச்சம் இருந்தது. இது இயல்பாக நடந்து விடுமா அல்லது அந்த திருமண வீட்டில் பெரிய கலவரம் வருமா என்கிற கவலையும் பயமும் அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே மிகப்பெரிய காவல்துறை பாதுகாப்போடு தான் அந்த திருமணம் நடைபெற்றது. இது 1881. அதற்கு பிறகு 1900 வரை ஏறத்தாழ 19 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வெறுமனே 8 விதவை மறுமணங்கள் மட்டும்தான் நடந்திருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு மறுமணம் அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அல்லது குறைந்தபட்சம் அது பற்றி பேச வைத்தது என்று சொல்லலாம். ஜி. சுப்பிரமணிய ஐயரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் அவருக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக பத்திரிகை வரலாற்றிலும் முன்னோடிகளில் அவர் ஒருவர். எனவே ஜி. சுப்பிரமணிய ஐயரை குறைந்த அளவுக்கு எல்லோரும் தெரிந்து வைத்திருப்போம். அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. அவருடைய மகள் சிவப்பிரியாம்பாள் என்பது பெயர். சிறு வயதிலேயே கணவனை இழந்து விட்டாள். இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன என்றால், அப்போது பால்ய விவாகம் மிக கூடுதலாக நடந்து கொண்டிருந்த காலம். 5 வயது 10 வயதுக்குள் திருமணத்தை செய்து வைத்துவிட வேண்டும். நேரடியாக சொல்வதென்றால் ஒரு பெண் வயதுக்கு வருவதற்கு முன்பு திருமணத்தை செய்துவிட வேண்டும். இப்போது நாம் என்ன ஒன்றை கடைபிடிக்கிறோம் என்றால், திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ஒரு பெண் பருவம் எய்தி இருக்க வேண்டும். அதுதான் இயற்கை. ஆனால் பருவம் எய்தி இருக்கக்கூடாது என்று கருதிய காலம் அது. அதற்கு முன்பாக திருமணம் செய்துவிட வேண்டும்.
ஏனென்றால் பருவம் எய்தி அவள் இயற்கையான உணர்வுகளை பெற்றுவிட்டால் யாரேனும் ஒருவனை அவள் காதலிக்கக்கூடும். அவன் இவளுடைய சாதியாக இல்லாமலும் இருக்கக்கூடும். சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்துவிடக்கூடாது, சிந்திக்கிற வயது அந்த பெண்ணுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பெண் பருவமடைவதற்கு முன்பே திருமணங்களை செய்து வைத்த காலம் ஏறத்தாழ 1930 வரைக்கும் அதுதான் நிலை. எனவே அப்படி சிறு வயதில் திருமணம் செய்வதால் இன்றைக்கு இருக்கிற மருத்துவ அறிவியல் வளர்ச்சி இல்லை. பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். கணவனை இழந்த 5 வயது 6 வயது விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் 60-70 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இந்த கைம்பெண்ணுக்கான கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்று இருந்த சமூகத்தில் ஜி. சுப்பிரமணிய ஐயர் எல்லோராலும் அறியப்பட்டவர். காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பெரிய புள்ளி. அவர் தன்னுடைய மகளுக்கு மறுமணம் செய்து வைத்த போது அந்த தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு மறுமணமாக இருந்தது. அதற்கு பிறகு 1900களில் மெல்ல மெல்ல மறுமணம் செய்யலாம் என்கிற எண்ணம் வந்தது. இருந்தாலும் 1926இல் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம்தான் விதவை மறு விவாகம், அதாவது அன்றைக்கு அது வடமொழியில் சொல்லப்பட்டது கைம்பெண் மறுமணம் என்பதை சமூகத்தில் இயல்பான ஒன்றாக மாற்றிய பெருமை சுயமரியாதை இயக்கத்திற்குத்தான் உண்டு. இன்றைக்கு அது இயல்பான நிகழ்வாக மாறியிருக்கிறது. வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி வாரந்தோறும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு வாரமும் ஒரு தொழிலுக்கு தேவையான ஆலோசனைகளையும், தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைனான்ஷியல் நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும், ஒரு தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், என்னென்ன விதத்துலலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், ஃபைனான்ஷியலாக எப்படி சப்போர்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஒரு வாரமும் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். இதில் ஒரு கடந்த ஒரு 5-6 வாரமாக தொடர்ச்சியாக எப்படி ஒரு தொழில் அறிக்கையை செய்யணும். தொழில் அறிக்கைங்கிறது என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லைனா ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் எப்படி ரெடி பண்ணணும். பிஸ்னஸ் பிளான் அப்புறம் அந்த ஃபைனான்ஷியல் பிளானுங்கிறது தொழில் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்ன யூஸு, இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு என்னென்ன தேவையாக இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக ஒரு நிறுவனத்துக்கு தேவையான மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பல விதங்களில் ஒரு வாரமும் ஒரு விதமான இடத்துல கவரேஜ் பண்ணி பேசியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக என்ன தொழிலுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த தொழிலுக்கு தேவையான பணத்தை நம்ம எப்படி வாங்கணும், அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தொழில் ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் எவ்வளோ வரைக்கும் நம்ம கடன் போகலாம் இல்லை முதலீடு போகலாங்கிறத ஒரு ரஃப்பான ஒரு எஸ்டிமேஷன் இப்போ பார்க்கலாம். என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஆரம்பிக்கிறது ஒன்று, இன்னொன்று கையில் முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களையோ இல்லை டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களையோ எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நம்ம முதல்ல என்ன பார்க்கணுன்னா, நமக்கு வேண்டிய பட்ஜெட் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கணும், எவ்வளோ மாதத்துக்கு வரைக்கும் நம்மளோட பணத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் தாங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதே மாதிரி ஒரு நிறுவனம் ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 வருஷம் ஆனதுனா தான் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்க்கும்போது இப்போ என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, தொழிலுங்கிறது 1 லட்ச ரூபாயிலையும் ஆரம்பிக்கலாம், 1 கோடி ரூபாயிலையும் ஆரம்பிக்கலாம், இல்லை 100 கோடி ரூபாயிலையும் ஆரம்பிக்கலாம். பணங்கிறது எவ்வளோ பணம் நம்மக்கிட்ட சக்தி இருக்கோ, பணத்துக்கு உண்டான சக்தி நம்மள்கிட்ட இருக்கோ, அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணுமா இல்லை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிற நிறுவனத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஒரு நிறுவனத்தை புதுசாக ஆரம்பித்து பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதும், ஸ்டார்ட் அப்னால் என்ன அர்த்தம்னா, முதல்ல ஆரம்பித்தோன்னே அந்த நிறுவனத்தை செட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ஒர்க்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதேமாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சரி பண்ணணும், இதுக்குண்டான பேக் ஹேண்ட் சரி பண்ணணும், ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இது மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டுகள் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற நிறுவனங்கள் அவைலபிளாக இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தை வாங்கி நம்ம நடத்தும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும்.
இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னா, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்க நிறுவனத்தை நம்ம என்ன மாதிரி முறைப்படி வாங்கலாம், அதை எப்படி அதோட ப்ரைஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா நிறையா டைமில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்குள்ளே போவாங்க, இல்லைனா ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம், ஏதாச்சும் ஒரு ஷோரூம் வந்து கார்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு போவாங்க, இல்லைனா மூணாவது வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுறது. இப்போது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வரதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப்பில் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிறுவனங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி நிறுவனம் ஆரம்பிக்கும்போது இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்புங்கிறத வந்து இப்போ பற்றி பேசலை, ஒரு நிறுவனம் நடந்துக்கிட்டு இருக்கிற நிறுவனத்தை என்ன விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தோட டர்ன் ஓவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா இருக்குது. ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி பண்ணுறாங்க. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா ஒரு கம்பெனிக்கு தேவையான ஆளுங்களை, அதாவது வந்து ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்ப்பரோ இல்லை அட்டெண்டரோ டிரைவரோ ப்ளஸ் க்ளீனிங் இவங்கெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ ரூபா 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 20% மார்ஜின் வருதுன்னா அப்ராக்சிமேட்டாக இவங்களை பொறுத்த வரைக்கும் 10 கோடி ரூபா டர்ன் ஓவரில் ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா பிஃபோர் டேக்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் வந்து ஓரளவு லாபம் கிடைக்குது. நேட்டு லாபம் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 கோடி ரூபா கிடைக்குது. அப்ராக்சிமேட்டாக 1 கோடி ரூபா கிடைக்கும்போது இதோட வளர்ச்சியும் வந்து ஓரளவு 5% இல்லை 10% நம்ம வச்சுக்கிட்டா கூட அப்ராக்சிமேட்டாக இந்த நிறுவனத்தை வந்து வாங்கக்கூடிய விலை வந்து அதே 10 கோடியோ என்ன டேர்ன் ஓவரோ அந்த வேல்யூ கொடுத்து வாங்குறது வந்து அட்வைசபிளாக இருக்கும். 10 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டு இந்த 1 கோடி ரூபா தான் நமக்கு லாபம் வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ண முடியாது. 10% ரிட்டர்ன் வந்ததுனாலே நல்ல லாபம் தான். 10%ங்கிறது நம்ம என்ட்ரி பண்ணும்போது இதுக்கு அடுத்தது நம்மளோட வளர்ச்சியினால் இன்னொரு 4 மடங்கு 5 மடங்கு போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 100% நம்ம எடுத்துருக்கிற தொழில் எல்லாமே வந்து வாங்கினா நல்லா நடக்குமா அப்படின்னிங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு அளவுலேருந்து நம்மளோட நிர்வாகத்தை நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த பிஸ்னஸில் வந்து போடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட கவனம் வந்து அதில் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே நடத்துகிற நிறுவனங்களை வாங்கிறது வந்து எப்போதுமே நிறையா டைமில் வந்து நல்ல முயற்சியாக இருக்கும். அது கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்குண்டான சக்ஸஸை நம்ம எடுக்க முடியும். எல்லா டைமும் இது மாதிரி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நமக்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்குது. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ப்ராடக்ட் யார்ட்டையுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கோம்னா நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறது தான் பெட்டர். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கார் இருக்குது, ஒரு நல்ல ஹை ஹேண்ட் கார் இருக்குது, செகண்ட் ஹேண்டில் வாங்கினா பெஸ்ட்டாக இல்லை ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து ஒரு சில பேர் ஒன்லி செகண்ட் ஹேண்ட் மட்டும்தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஒரு வண்டியை இன்னொரு 25,000 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 50,000 கிலோமீட்டரோ ஓட்டினா இவ்வளோ ரூபா தான் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் இவ்வளோ ரூபா தான் நம்ம விற்கும்போது லாஸ் வரும். அந்த லாஸுக்கு நம்ம செகண்ட் ஹேண்ட் வண்டியே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போடுற பணத்துக்கு நம்ம தான் முதல்ல என்ஜாய் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். நமக்கு வந்து ஒரு வருஷத்தில் இவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தான் பிரின்சிபல் அத்தாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு குரூப். ஸோ இது ரெண்டுமே வந்து எது பெஸ்ட்டு எது வந்து ஃபஸ்ட்டு, இப்படி தான் வாங்கணுமா அப்படி தான் வாங்கணுமாங்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கும் போதோ இல்லை தொழில் ஆரம்பிக்கும் போதோ அந்த நிறுவனத்தோட லாபம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கும்போது அதுக்குண்டான நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை நம்மளால் அடைய முடியும். ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிலில் வந்து வாங்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு டெக்ஸ்டைலோ என்ன இருந்தாலும் வாங்கும்போது அதோட லாபங்களை வந்து சீக்கிரமாக நம்ம ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து மேலும் சில வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை மேலே வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவற்றில் இருந்து சிறந்த தொகுப்புகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா, மாணவர்களுடைய பங்கு என்ன, வரலாற்று ரீதியாக தொடர்ந்து மாணவர்கள் இல்லாமல் எந்த ஒரு சமூக மாற்றமும் நிகழாது அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழில் கெடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் குடும்பங்கள், குறிப்பாக சொல்லக்கூடிய மத்திய தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன எண்ணம்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், நமக்கு எதுக்கு இந்த மாதிரி பொது காரியங்கள் அப்படின்னு ஒரு போக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து
இப்போ நடந்த விஷயங்கள் ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயங்கள் என்ன தெரிய வருதுன்னா, ஊருக்கு ஓடி ஒரு விஷயம் பேசுகிறப்ப நம்மளும் அதில் பங்கீடு கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஃபேஸ்புக்லேயே ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், தன்னை பற்றி ஒரு கருத்து செய்யணும், சின்னதாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி வந்து இருக்குது, மேலோங்கி இருக்குது. இப்போ இதை எங்கே நம்ம அதாவது எடுத்துக்கிட்டு போகலாம் அடுத்த இடம்னு கேட்டால், என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவருக்கு எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு சரித்திர பின்னணி கொஞ்சம் தெரியணும். நீங்கள் ஒருத்தரை வந்து விரும்புகிறீங்க, இல்லாட்டி ஒரு இயக்கத்தின் மேலே உங்களுக்கு சார்பு இருக்குது, இல்லை சார்பு இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி எதிர்ப்பு இருக்குன்னா அதை பற்றி கொஞ்சமாவது படிக்கணும், அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் வந்து அரசியலுங்கிறது எப்படின்னா, உள்ளே போய் நீங்கள் வந்து ஒரு இதில் கட்சியில் உறுப்பினராகி அவர்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும், எலெக்ஷனில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை சார்ந்து இயங்கக்கூடிய, இல்லை அதை பற்றி சொல்லக்கூடிய, அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடு கூட அரசியல் தான். அரசியல்னால் கட்சிக்குள்ளே போய் செய்ய வேண்டிய விஷயங்களுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் மட்டும் அரசியல் கிடையாது. ஒரு கட்சிகளை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலும், கட்சிகள் என்னென்னலாம் நடக்கிறாங்க, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் புரிதலை கொண்டு வரதே இன்றைக்கி முக்கியம். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லாரும் வந்து ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள் தான் அதிகமாக இருக்குது. திரும்ப 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 அபிப்பிராயங்கள் மூலமாகவும் அதன் மூலமாக கட்டமைக்கப்பட்ட சொந்த எண்ணங்களை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உணர்வு ரீதியானவை எல்லாம். இவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, அவரோட இவர் பெட்டர், இவரோட அவர் பெட்டர், அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அரசியல் அறிவிற்கு எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வலு சேர்க்காது. அப்போ என்ன தெரியணும்னா, கொஞ்சம் பின்னோல் நம்ம நோக்கி போய் எப்போ வந்து இந்த ஒரு இயக்கம், இந்த கட்சி எதிலிருந்து வந்தது, எதற்கு மாற்றாக வந்தது, யார் அதை முன்னெடுத்தாங்க, என்ன அவங்க சொல்ல விரும்புகிறாங்க, என்ன அவங்க சாதிச்சாங்க, என்ன அவங்க சாதிக்க போகிறாங்க, இவர்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்க்கை எப்படி மாறும், யாருக்கு நன்மை பயக்கும், எந்த மாதிரி சட்ட திருத்தங்களை இவங்கெல்லாம் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அடிப்படை அறிவோடு செய்யக்கூடிய தேர்வுகள் வந்து நல்ல முதிர்ச்சியை காட்டும் நமக்கு. இப்போது சில இதில் மாநிலங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இது கல்வி மட்டும் கிடையாது, அரசியல் அறிவு அதிகமாக இருக்கும். நம்ம இதுவாக உதாரணம் சொன்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் கேரளா மாநிலத்திலே எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கும். அதனால் என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி கட்சிகளை மீறி சில இடங்களில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் நிறையா உண்டு. இப்போது நம்மளுடைய இது நீங்கள் மாநிலத்துக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஒன்று சேரணும். அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு சாரார் ஒரு கொள்கைக்கு மட்டும் உகந்ததாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா கட்சி சார்போடு செயல்படணும். இந்த தெளிவு நமக்கு வரணும். அதற்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இதுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள இந்த அரசியல் பற்றிய தெளிவு வரணும். இன்றைக்கு வந்து ஒரு மாணவனுக்கு அரசியலை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு இதிலெல்லாம் நீ கல்வி நிறுவனங்களில் அரசியலை பற்றி பேச விடுறது கிடையாது. அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அரசியல் வந்தாலே கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ஜேஎன்யூன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு களமாக அது இருக்குது. நீங்கள் எந்த சித்தாந்தம் வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் நாட்டு நடப்பை பற்றி சொல்வதற்கான ஒரு களமாக இருக்குது. அங்கே நீங்கள் 2-3 வருஷங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு அதாவது நான் அங்கே வந்து சில மாதங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் வந்து பார்த்துருக்கேன், தினசரி பார்த்துருக்கேன். துண்டு பிரசுரம் வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றுக்கருத்துக்கள் எல்லா பக்கத்துலேருந்து வரும். நம்ம இதுதான் இதை பற்றி ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிராக இன்னொரு துண்டு பிரசுரம் வரும். நீங்கள் இதையும் அதையும் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை 2 கோணத்துலேருந்து பார்க்க முடியும். இங்கேருந்து ஒரு தலைவர் வந்து பேசுவாங்க, அங்கேருந்து வேறு தலைவர் வருவாங்க, வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க, தூதரவர்கள் வருவாங்க, அரசாங்க அதிகாரிகள் வருவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மாணவர்களோட வந்து பேசுகிறதுனால ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காமல் அவங்க பல நோக்கோடு பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அந்த பன்முகத்தன்மை ரொம்ப அழகாக இயல்பாக வருது. அதனால தான் எல்லா காலகட்டத்திலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மீது
கடுமையான ஆதரவு அல்லது கடுமையான எதிர்ப்பு இருப்பதற்கு காரணம் இதுதான். மற்ற கல்வி எல்லா இடத்துலையும் கல்வி நிறுவனங்களில் உங்களுடைய தொழில், உங்கள் வேலை, உங்கள் படிப்பு இதை மட்டும் சார்ந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாவற்றையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சமாக இப்போ வந்து உடற்பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டு கட்டுற மாதிரி, இல்லை இது நீங்கள் பொழுதுபோக்கு வேணும்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்துகிற மாதிரி, அரசியல் அறிவு வேணும் அப்படின்னு நினச்சி சில பேரை பேச அழைக்கணும். நம்ம என்னமோ அவங்களை தீண்டத்தகாத மாதிரி வெளியில் வச்சுக்கிட்டா மாணவர்கிட்ட எங்கே போக போகிறான்? வெளி உலகத்துக்கு போக போகிறான். அப்போ வெளி உலகத்திற்கு போய் அவனோ அவளோ செய்யக்கூடிய தேர்வுகள் தான் நாளைய நம்முடைய ஆட்சியாளர்கள். அப்போ நாளைக்கு நம்ம ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா, அவர்களுக்கு இந்த தேர்வு செய்யக்கூடிய பக்குவம் வரணும்னு நினச்சோன்னா, அவனுக்கு இந்த செய்திகள் போய் சேரணும். நீங்களே பார்த்துருக்கலாம், ரொம்ப வந்து இது பழமையான கட்சிகள், பேர் சொல்ல விரும்பல, எந்த கட்சி வேணால் எடுத்துக்கோங்க. எந்த கட்சியெல்லாம் வந்து ஆணித்தரமான சித்தாந்தங்கள் அடிப்படையில் இருக்கோ அவங்கெல்லாம் நூலகங்கள் வச்சுருப்பாங்க. நூலகங்கள் வைப்பதோடு இல்லாமல் என்னப்பட்ட தலைவர்கள் வந்து கண்டிப்பாக வகுப்புகள் எடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்த நாளைக்கு தயார் பண்ணுவாங்க, மாணவர்களை உள்ளே கொண்டாடுவாங்க. மாணவர்களையும் இளைஞர்களையும் சரியாக தயார் செய்யப்படாத ஒரு இயக்கம் காலப்போக்கில் அழிந்து போகும். ஏன்னா திரும்ப திரும்ப பாரு, வயதானவர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா இன்றைக்கு பிரச்சனை, அதனை முன்னாடி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இன்றைய இளைஞர்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு இயக்கம் வந்து சீர்பட்டு நடக்க முடியும். இதுதான் வந்து உலகத்தில் திரும்ப திரும்ப வரலாறு சொன்ன ஒரு செய்தி. சரி, இவனுக்கு என்ன வேணும்? புத்தகங்கள் வேணும், அதுக்கப்புறம் கருத்தரங்குகள் வேணும், பேச்சாளர்கள் வேணும். அதைவிட முக்கியமானது இதெல்லாம் வந்து விவாத செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தளம் வேணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பல நேரங்களில் வந்து இதில் டிவிலெல்லாம் 5 பேருக்கு வந்து சண்டை போட்டுருப்பாங்க. இந்த 5 பேர் சண்டை போடுறதுல எந்த கருத்தை எடுத்துக்கலான்னு கூட வந்து இவங்களால் தேர்வு செய்ய முடியாத நல்ல குழப்பமான நிலையில் இருக்காங்க பார்வையாளர்கள். ஆனால் மாற்று கருத்துடைய இருவருக்கு மேலானோர் ஒரு அரசியலில் இது கட்சியை சேராமல் ஆனால் அரசியல் பிரச்சனையை நம்ம சூழலில் உட்கார்ந்து பேசுனா எந்த அளவுக்கு தெளிவுகள் கிடைக்கும்? அந்த ஒரு தெளிவை நோக்கி போக தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள்.